வணக்கம், நான் தியாகராஜன். நான் குவைத்துல கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா குவைத்துல இருக்கேன். மிகவும் ஏழ்மையான குடும்பம். அதாவது படிக்க கூட எந்த ஒரு வசதியும் இல்லை. ஆனா இப்ப என்னுடைய மகன் முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு நிலையில இன்ஜினியரிங் படிச்சு, பெரிய மகன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. சின்னவர் பிடெக் பயோடெக்னாலஜில செகண்ட் இயர். அது மாதிரி உள்ளதுல நான் மிகவும் ஏழ்மை. எனக்கு படிக்க கூட ஒரு வசதி இல்லாத ஒரு நிலைமை. கிராமத்து பள்ளியில 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அங்கிருந்து அடுத்தது நான் படிச்ச இந்த உயர்நிலை பள்ளி வடலூர்ல இருக்கு. வடலூருக்கு நான் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். எங்களை பஸ்ல அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லை. அது மாதிரி எங்களை நடந்து போய் படிச்சுட்டு வான்னு சொல்ற அளவுக்கு கூட எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கான தைரியம் இல்லை. அந்த நேரத்துல எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது அறிவித்திருந்த இலவச பஸ் பாஸ் தான். ஸோ அது மாதிரி இலவச பஸ் பாஸ் கிடைச்சதால எங்களை பஸ்ல அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாம இருந்தது. அதனால நாங்க படிக்கிறதுக்கும் ஒரு உந்துதலா இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல எங்களுக்கு கொடுத்த இலவச சீருடையா இருக்கட்டும், இலவச புத்தகங்களா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி திராவிட அரசு நமக்கு செய்த இந்த நலத்திட்டங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போறது ரொம்ப உறுதியா இருந்தது. இப்போ நான் குவைத்துல 12-13 வருஷமா இருக்கிறேன். அதாவது திராவிடம் அப்படிங்கிறது இந்தியாவில், தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே பறந்து விரிந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு முக்கியமான ஒரு நாடு அப்படின்னா அது உண்மையிலேயே நம்ம குவைத் நாடு தான். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, திராவிட உணர்வாளர்கள் நிரம்பிய ஒரு நாடு இந்த நாடு. அதாவது எந்த நிகழ்ச்சிகள் நடக்குதோ இல்லையோ, திராவிட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டு இருக்குது. திராவிட தலைவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து இந்த விழாக்களை வெகு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். குவைத் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயா திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர் முதற்கொண்டு, அடுத்தது கழக பொதுச் செயலாளர் வடலூர் துரை சந்திரசேகர் அவர்கள், ஐயா சுபவி அவர்கள் வந்திருக்காங்க. பகுத்தறிவாளர் கழக தலைவர் அழகிரிசாமி வந்திருக்காங்க. நமது பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்திருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை அப்துல்லா அண்ணன் வந்திருக்காங்க. அது மாதிரி டாக்டர் கலாநிதி வீராசாமி வந்திருக்காரு. அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லிஸ்ட் அப்படி நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கும். அத்தனை தலைவர்களும் இங்க அதாவது தமிழகம் எப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து திராவிட உணர்வை மக்களிடத்தை கொண்டு போயிட்டு இருக்குதோ, அது மாதிரி இந்த குவைத் நாடும் ஒரு முக்கியமான நாடு. இந்த குவைத் நாட்டிலும் திராவிட உணர்வாளர்கள் நிறைந்த நாடு. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அதாவது பெரியாராகவே வாழ்ந்து பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கி வளைகுடா பெரியார் என பெயர் பெற்ற செல்லப்பெருமாள் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் இந்த குவைத் நாடு. அவருக்கான நினைவிடமும் இங்க இருக்குங்கிறது ஒரு முக்கியம். இந்த சோரொட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம இருக்கிறது தமிழ்நாடா இல்ல வெளிநாடா அப்படிங்கிறது உங்களுக்கு கூட குழப்பமா இருக்கும். உண்மையிலேயே இது குவைத். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடல் கடந்தும் கழகம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரே கொள்கையோட, அதாவது இங்க குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட உணர்வாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளையும் ஒருங்கிணைத்து திராவிட கொள்கைகளை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிற விதமா, அதாவது முக்கியமான விழாக்கள், தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், போன வருஷம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 100ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 30 விழா, 30 விழாவுக்கு நம்ம தலைமையில இருந்தோ நம்ம கழக நிர்வாகிகளை அழைத்து மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். திராவிட உணர்வுகளை மக்களிடத்தில் தூண்டும் விதமாகவும், திராவிட கொள்கைகளை வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து, நம்முடைய நோக்கமே என்னன்னா, வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய உணர்வுகள் எந்த நேரத்திலும் சிதறிவிடக்கூடாது, அந்த திராவிட உணர்வு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வெளிநாட்டிலேயே நாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பா நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைமுறையினர் கல்வி அறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் நமது திராவிட இயக்க தலைவர்கள், குறிப்பாக தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கொள்கையை பற்றி இன்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது இந்த காலகட்டத்திலையும் நம் இளைய தலைமுறை தந்தை பெரியாரை தேடி படிக்கிறார்கள் என்றால் அது திராவிட வளர்ச்சியை இங்கே நாம் காண முடிகிறது. உண்மையிலேயே நாம் பெருமிதம் கொள்கிறேன். ரியலி ஐ எம் ப்ரவுட் டு பி a திராவிடியன். நன்றி. உலகெங்கும் திராவிடம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்.